இந்த பிள்ளைகளுக்கு அழுகுன்ற ஒரு மீனிங் நீங்க புரிஞ்சுக்கணும். பிள்ளைகளோட சேர்ந்து ஒப்பாரி வைக்கிறது இல்ல. ஐயோ போச்சே போச்சு அவ்வளவுதான் போச்சு, என்னடா அப்படி போச்சு, நம்ம நிலைமை போச்சு, அவ்வளவுதான் சொல்லிட்டு டிஸ்கரேஜ் பண்றது இல்ல. பிள்ளையை செடியின் கீழே நீ போய் செப்பரேட் ஆயிருயா, நான் போய் ஜெபம் பண்றேன். ஒரு தாய் ஒரு தகப்பன் அதை செய்ய வேண்டும். பிள்ளையோடு உட்கார்ந்து அழுகிறதுனா என்ன? பிள்ளையோடு உட்கார்ந்து நெகட்டிவ் அழுகிறது அல்ல, பிள்ளையை ஒதுக்கி வைத்து பிள்ளையின் விடுதலைக்காக அழுவது. உங்களுக்கு புரிஞ்சு எத்தனை பேர் புரியுது? பிள்ளையோடு அழுகிறது வேற, பிள்ளைக்காக அழுகிறது வேற. நீங்க பிள்ளைகளோட அழுகாதீங்க, பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க உங்க பிள்ளைகளுக்காக. கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும். ஆமென். ஆனா உங்களை பார்த்து சொல்ல, பயப்படாதே, உன் பிள்ளை அழுகிற, உன் பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். இங்க அம்மா பிரேயர் பண்றா, கவனிக்கணும். பிள்ளையை ஒதுக்கி வச்சுட்டு அம்மா பிரேயர் பண்றாங்க. அம்மா ஜெபம் பண்ணும்போது பிள்ளையுடைய சூழ்நிலையை ஆண்டவர் பார்க்கிறார். நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலையை ஆண்டவர் பார்ப்பார், மாற்றத்தை தருவார், ஆண்டவர் விடுவிப்பார், பிள்ளைகளை உயர்த்துவார்.